நலம்மிகு சிந்தையேர் வணக்கம். இன்று மகாகவி பாரதியினுடைய நினைவு நாள். பாட்டாளே மடமைக்கு வேட்டு வைத்த பெருமகன், முண்டாசும் உருக்கு மீசையும் அடையாளமாய் முத்தமிழ் முழங்கிய கவிமுரசு. இந்த மகாகவியின் பாடல்கள் சிந்திக்க சிந்திக்க, வாசிக்க வாசிக்க இனிமை தருவன, வீரம் தருவன, ஆழ்ந்த உணர்ச்சி பெருக்கிலே ஆழ்த்துவன, ஆனந்த பரவசம் அடையச் செய்வன, ஒரு புதிய வேகத்தோடு எழுந்து ஒரு மிகப்பெரிய செயலை செய்து முடிக்கும் ஆற்றலை வழங்குவன. காதல், கனிவு, பக்தி, நாட்டுப்பற்று, தத்துவம், பண்பாடு என்று பல வகை கதம்ப பூக்களை எடுத்து தன் பாட்டு நாரால் இடைத்தெடுத்த பாவலன் பாரதி. படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோவென்று போவான் என்று படித்தவர்களை பண்படச் சொல்லி அறிவுறுத்திய அந்த பெருமகன் எத்தனையோ பாட்டுக்கு சொந்தக்காரன். அந்த பாட்டுகளின் மூலம் இதயங்களை வென்ற வித்தைக்காரன். ஆனால் அந்த பெருமகன் இறந்தபோது இந்த நாடு அவருக்கு செய்த மரியாதை இன்னும் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கின்றது. அந்த கரை துடைக்கவாவது அவன் கவிதைகளை படித்து அவை சொல்லுகின்ற உயர்நெறியிலே நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு செய்கின்ற நன்மையாக, அவனுடைய உழைப்புக்கு செய்கின்ற ஒரு மரியாதையாக அது இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மகாகவியினுடைய சொற்கள் வெறும் வெற்று சொற்கள் அல்ல. அவை நம்முடைய வாழ்க்கையை, நாட்டின் சிறப்பை, நம்முடைய ஆற்றலை, மேன்மையை உலகிற்கெடுத்துரைக்கும் வெற்றி சொற்கள். அந்த சொற்களுக்கு வலிமை உண்டு. அதை படிப்பவருக்கும் அந்த வலிமை ஏற்படும். படிப்போம், அவருடைய உயர்ந்த கருத்துக்களை சிந்திப்போம். அவற்றில் நம்மால் எது முடியுமோ அதன் வழி நடப்போம். அது நமக்கும் நாட்டுக்கும் நன்மை. அவனுக்கு செய்கின்ற அரிய மரியாதை. வாழ்க வளமுடன். வாழ்க பாரதி புகழ். வணக்கம்.